Hello viewers, தமிழ்நாடு ஜென்மிஷன் 2025 TNA 2025ல நம்ம எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்பர்ட் கட் ஆஃப்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்னை கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்க நிறைய காலேஜஸோட எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. தென் அதேமாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அதில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜோட டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் இருக்க டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் 2025க்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, தென் லாஸ்ட் இயர் ஒவ்வொரு கோர்ஸும் எந்த அளவு கட் ஆஃப் போயிருக்கு, இந்த வருஷம் எந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இது மாதிரி ஃபுல் டீல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் இருக்க டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2706. ஓகேங்களா, இதுதான் வந்து கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஓகேங்களா, பொள்ளாச்சி ஓகேங்களா, பொள்ளாச்சி தாலுக்காவில் உடுமலை ரோட்டில் இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து 5 கிலோமீட்டர்ஸு, தென் ஹெட் குவார்ட்டர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து 45 கிலோமீட்டர்ஸ் வந்து வரும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.drmcet.ac.in. இதுதான் வந்து வெப்சைட்டு. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஏன்னா இங்கே டோட்டலாக வந்து 12 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த 12 கோர்சஸில் 5 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேட் வாங்கியிருக்கிறாங்க. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இதில் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ் வந்து ஒன்லி வெஜ் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து 2500 வரும். தென் ரூம் ரெண்ட் வந்து 3000 ருபீஸும், எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் 300 ருபீஸ், தென் காஸ்ட் அண்ட் டெபாசிட் வந்து 5000, தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் 19000 சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 500. டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சார்ஜஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து அதை பற்றி எந்த தகவலும் இதில் சொல்லலை. இதில் பட் ஆனால் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்த இன்ஃபார்மேஷன். சரிங்களா, சரி, நம்ம அடுத்து வந்து கட் ஆஃப் பார்த்துருவோம். ஓகேங்களா, கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 172 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 168.5, தென் பிசிஎம் 152.5, எம்பிசி 161.5, எஸ்சி 106 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 177லேருந்து 163 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி. சரிங்களா, இது வந்து 2023ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 60 சீட்ஸு. இல்லை ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 173 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 169.5, தென் பிசிஎம் 166, தென் எம்பிசி 158.5, எஸ்சி 111.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 179லேருந்து 165 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி இங்கே டோட்டலாக வந்து 60 சீட்ஸு 2022ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 176.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 174.5, தென் பிசிஎம் 174.5, எம்பிசி 167.5, எஸ்சி 120.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 182லேருந்து 168 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 60 சீட்ஸு 98ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு என்பி அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 159 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 150, தென் பிசிஎம் 132.5, தென் எம்பிசி 143.5, எஸ்சி 98.5, எஸ்சிஏ 154 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 183லேருந்து 149 வரைக்கும் கூட போட்டு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கே வந்து டோட்டலாக வந்து 120 சீட்ஸு 99ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு என்பி அக்ரிடேட் வாங்கியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 177, தென் பிசிஎம் 171, தென் எம்பிசி 169, தென் எஸ்சி 117.5, எஸ்சிஏ 126.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. இந்த வருஷம் 194லேருந்து 170 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ இங்கே வந்து டபுள் இன்டெக் 120 சீட்ஸு 2002ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ் என்பி அக்ரிடேட் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 171 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 166.5, பிசிஎம் 155.5, தென் எம்பிசி 157.5, தென் எஸ்சி 99 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 188லேருந்து 163 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ
இல்லை இசிஇ இங்கே டபுள் இன்டேக்கு 126 98 இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ் என்பிஏ வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 179.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 175.5, பிசிஎம் 168, தென் எம்பிசி 170, எஸ்சி 84, தென் எஸ்சிஏ 126, தென் எஸ்டி 118 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு 195லேருந்து 166 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ்சி ட்ரிபிள் இன்டேக் 180 சீட்ஸு 98ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு என்பிஏ கிரேட் வாங்கின கோர்ஸ் கூட. ஓசி பார்த்தீங்கன்னா 183.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 177.5, தென் பிசிஎம் 168.5, எம்பிசி 170, எஸ்சி 120.5, எஸ்சிஏ 130.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 195லேருந்து 173 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். தென் சிவில் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 60 சீட்ஸு 2007ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 126.5, தென் பிசிஎம் 109.5, தென் எம்பிசி 123.5, எஸ்சி 127, தென் எஸ்சிஏ 109, தென் எஸ்சி 115. இந்த வருஷம் 168லேருந்து 141 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இதில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இங்கே டோட்டலாக 66 2007ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு. இல்லைங்களா ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 142.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 131.5, தென் பிசிஎம் 133, தென் எம்பிசி 100.5, எஸ்சி 92.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 164லேருந்து 136 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இதில் டோட்டலாக 66 2022ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு. இல்லைங்களா இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 176.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 175.5, தென் எம்பிசி 169.5, தென் எஸ்சி 127, தென் எஸ்சிஏ 125.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு 185.5லேருந்து 170 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், ஏடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 126 இங்கே 2021ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓசி 179 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 176.5, தென் பிசிஎம் 168.5, தென் எம்பிசி 170, தென் எஸ்சி 122, தென் எஸ்சிஏ 126.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 192லேருந்து 171.62 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா இது டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம பார்க்கும்போது சிஎஸ்சி, ஐடி, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இது மாதிரி நிறைய கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் 175 மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷூராக இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப் டு 170 வரைக்கும் கூட நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸை. தென் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கோர்சஸ்னும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் கோர்சஸில் வந்து விஎல்எஸ்ஐ டிசைன், தென் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எல்லாமே 165 மேலே எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். எலக்ட்ரிக்கலும் சரி, எலக்ட்ரானிக்ஸும் சரி 165 மேலே ஆப்ஷன்ஸ் வச்சிங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 150க்கு பிலோ தான், அதாவது 130லேருந்து 150க்கு மேலே இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து இந்த கோர்சஸ் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். நீங்கள் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸில் இல்லைங்களா நீங்கள் சாய்ஸஸில் ஆட் பண்ணுறவங்க டெஃபினட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எதிர்பார்க்குறவங்க இங்கே 175 மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து 165 மேலே ஓகேங்களா ஆப்ஷன்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். தென் மெக்கானிக்கல், தென் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் 150 அபோவும், தென் சிவில் இன்ஜினியரிங் 140க்கு மேலே, தென் ஆட்டோமொபைல் வந்து 130க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் சொன்னால் கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். Thank you.